எனக்கு தெரியாம எதுக்கு இப்படி பண்ணீங்க? உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரிசனை கடிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களிடம் நடைபெற்ற பேரம் பேசும் விவகாரத்தில் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் கட்சியின் உள்ளே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக வட்டாரங்கள் தெரிவித்தபடி தாவேக எம்எல்ஏக்களுடன் நடைபெற்ற பேரப்பேச்சுக்கு ஸ்டாலின் எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை. இந்த செய்தி அவருக்கு தெரிய வந்ததும் ஸ்டாலின் கோபமடைந்தார். உடனடியாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மருமகன் சபரீசன் உள்ளிட்ட நெருங்கியவர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையின் போது ஸ்டாலின் கடுமையாக கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியே நான் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் தனியாக முடிவெடுத்ததால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்படுத்திவிட்டது. இப்போது தாவேக எம்எல்ஏக்களிடம் எனக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள் என்று கேட்டதாக தெரிகிறது. மேலும் பழனிசாமி முதல்வராக இருந்தபோது கூட நான் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர முயற்சி எடுக்கவில்லை. இப்போது யார் உத்தரவின் பெயரில் இந்த பேரம் நடைபெற்றது என எனக்கு தெரியும். செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை செய்தார் என்பது எனக்கு புரிகிறது. இது போன்ற குறுக்கு யோசனைகளை இனி நிறுத்துங்கள். பழனிசாமியை முதல்வராக்குவதும் தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதும் நமது வேலை இல்லை என்று ஸ்டாலின் கடுமையாக எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஸ்டாலினின் உதவியாளர் தினேஷ் உள்ளிட்டவர்களுக்கு இந்த திரைமறைவு பேரங்கள் தெரிந்ததாகவும் அதன் காரணமாகவே 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் போன்ற பேச்சுகள் வெளியானதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் திமுகவுக்கு புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் உயர்மட்டத்தில் இருக்கும் சிலரின் தனிப்பட்ட முயற்சிகள் கட்சி தலைமைக்கே தெரியாமல் நடைபெறுவது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது. தாவேகாவுடன் தொடர்புடைய இந்த விவகாரம் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களிடம் நடைபெற்ற பேரம் பேசும் விவகாரத்தில் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் கட்சியின் உள்ளே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற காணொளிக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.